நாகை மாவட்ட மீனவர்கள் தாங்கள் மேற்கொண்டிருந்த 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். நாகை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் வலைகளை அறுத்து கடலில் வீசியுள்ளனர். இதை கண்டித்து கடந்த 3 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் நாகை மீனவர்கள் ஈடுபட்டனர். மீனவர் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதுகுறித்து பேசிய மீனவர்கள், தமிழக மீனவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இலங்கை அரசை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை அரசு பிடித்து வைத்துள்ள படகுகளை விடுவிக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு இதிலே மௌனத்தின் வாயிலாக மெத்தனத்தோடும் கடலோடி சமுதாயத்தை கருதிவிடாமல் இழந்த சொத்துக்களை, செருதூர் மீனவர்களுடைய இழந்த சொத்துக்களை உடனடியாக வழங்குவதற்கான வகைகளை செய்து இலங்கையினுடைய அத்துமீறல் கடல் கொள்ளையிலிருந்து இந்திய மீனவர்களை காப்பாற்ற வேண்டும்.